கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் மிச்சமாக இருந்துச்சுன்னா அது எல்லாம் சேர்த்து ஒரு பொரியலாக செய்வேன். நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. எல்லா காய்கறிகளும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதில் நான் காய்கறிகள் வந்து அவரைக்காய், கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் சேர்க்குறேன். இது கூட கேப்சிகம் இருந்தாலும் கேப்சிகம் சேர்ப்பேன். காலிஃப்ளவர், ப்ரக்கோலி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு செகண்ட் வதக்கிட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் குக்கர் மூடியை வச்சு. அது ப்ரெஷர் மட்டும் வரும். ஒரு 3 நிமிஷம் வச்சு க்ளோஸ் பண்ணால் ப்ரெஷர் வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணோன்னா காய் நல்லா வெந்திருக்கும். காய்கறி நல்லா வெந்துருச்சு. இது கூட மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். இது கூட கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே வந்து வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேன் ஒன்றும் பாதியமாக. அதையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்தால் போதும். நம்மளோட மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு கரண்டி வெஜிடபிள் பொரியல் எடுத்துக்கிறேன். இது கூட எவ்வளோ ரைஸ் தேவையோ அந்த அளவுக்கு ரைஸ் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு அப்பளம் சேர்த்து கொடுத்தோன்னா போதும். சூப்பராக குழந்தைங்க சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்லைன்னா இந்த மாதிரி ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள். என்னோடய ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.